ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கோஸ்ட் ஆன் கேமிங் பேசுகிறோம். வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ரோப்ளாக்ஸ், ஹவு டு ப்ளே ரோப்ளாக்ஸ். இது சிம்பிள் தான். இன்றைக்கி எனக்கு தெரியாதடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. எப்படின்னா தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்ம கமெண்ட்லேயே ஒருத்தர் கேட்டிருந்தார், நம்ம சப்ஸ்கிரைபர், அதுக்காக அதை போட்டிருந்தேன். என் ஃப்ரெண்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க எப்போ ரோப்ளாக்ஸ் விளையாடுறதுன்னு. அதுக்காக சிம்பிளாக ஒரு வீடியோ போடலான்னு வந்துட்டேன். எந்த ரோப்ளாக்ஸ்லாம் என்ன அப்படின்னா இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு கேம் தான். சிம்பிள் ஒரு கேம். அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் இருக்குது இந்த கேமில். அதில் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். என்ன கேம், நிறைய கேம் இருக்குது, அதில் ஏகப்பட்ட கேம் இருக்குது. அப்புறமேட்டு இப்போ நான் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஃபாரின்லாம் ஃபாரின்லாம் இந்த கேமில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நான் சின்ன பசங்க நிறைய பேர் விளையாடுவாங்க இந்த கேம்லாம். எப்படி சொல்கிறேன், சைல்டு ஃப்ரெண்ட்லி இந்த கேமு. இப்போ உங்களுக்கு ஃபன் வேணுமா, ஃபன் இருக்குது. வந்துட்டு ஹாரர் இருக்கா, ஹாரரும் இருக்குது. நீங்கள் தேடினா தான் அது கிடைக்கும். அந்த ஏகப்பட்ட கேம் இருக்குது. நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா பல கேம் போட்டிருப்போம் ரோப்ளாக்ஸ்லேயே. அதுலேயே இந்த ரோப்ளாக்ஸ் கேமே நம்மளே உருவாக்க முடியும். ஆனால் அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எப்படின்னா பிசி, அப்புறமேட்டு ரோப்ளாக்ஸ் ஸ்டூடியோ, அது மாதிரிலாம் வந்து விஷயம்லாம் வேணும். அந்த இதெல்லாம் நம்மளுக்கு கோடிங் பேசிக்காக தெரிஞ்சிடணும். தெரிஞ்சால் நம்மளால் கண்டிப்பாக நம்மளாலையும் உருவாக்க முடியும். இதில் வந்து நிறைய ஏகப்பட்ட கேம் வேறு. நீங்கள் எல்லா கேம் வேணால் விளாட்லாம். எப்படின்னா நான் பார்க்கவுட் பண்ணுற கேம் வேணால் இருக்குது, நான் ஹாரர் கேம் ட்ரை பண்ணலாம், அதுவும் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து ஒரு சிலது எல்லாமே சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு மொக்கையாக இருக்கும், ஒன்று ரெண்டு ரொம்ப மொக்கையாக இருக்கும், ஒன்று ரெண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நிறைய கேமில் வந்துட்டு காசெல்லாம் கேட்பாங்க. ஒரு சில கேம் பாஸ் வாங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து காசுக்கு இவ்வளோ காசு. நான் வந்து ஒன்றை கண்டிப்பாக சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் வந்து ரோபக்ஸ், இந்த கேமில் ரோபக்ஸ்னு ஒரு கரன்சி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து, நிஜ காசு கொடுத்து வாங்குற மாதிரி, அதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. நான் சொன்னேன், என்ன கேம், எந்த கேமாக சரி வாங்குறது வேஸ்ட்டு தான். நான் கண்டிப்பாக சொல்ல வேஸ்ட் தான் அது. வந்துட்டு இதில் நிறைய கேம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏகப்பட்ட ஃபேமஸான கேம் இருக்குது. இதில் பயங்கரமாக இப்போ ஃபேமஸாக இருக்கிறது வந்து பிளாக் ஃப்ரூட்ஸு, டெட் ரைல்ஸு, க்ரோ கார்டன், அந்த மாதிரி கேம்லாம் ரொம்ப ஃபேமஸாக போய்ட்டு இருக்கலாம். வந்துட்டு ரொம்ப அதனால் வரலாம், அந்த கேம்லாம் போடலாம். இப்போ பிளாக் ஃப்ரூட்ஸ் இப்போ தான் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்காதவங்களாம் பார்த்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும், மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதெல்லாம் இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ரோப்ளாக்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி சைன் அப் பண்ணுறது அவங்க சொல்கிறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ரோப்ளாக்ஸ் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அதை ஏற்றிக்கோங்க. உள்ளே போனோடனே இப்போ வந்து கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்சோடனே இப்படி வந்துட்டு ஸ்க்ரீன் வந்துடும். இதில் வந்து நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா அது கட்டுற பாருங்க, சைன்இன் இருக்கா, இந்த சைன்இன் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்கள் பழைய அக்கௌண்ட் வச்சுருந்துச்சி, டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போ வந்துட்டு எனக்கு பழைய அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் யூசர் நேம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்கள் பழைய அக்கௌண்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு புது அக்கௌண்ட் வேணும்னா அந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட், நான் புதுசு அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இப்போ நான் வந்து என் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் ஒரிஜினல் கொடுங்க, ஃபேக் கொடுங்க. உங்கள் விருப்பம் தான். அது நான் என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். அது எப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம ஏஜ் என்ன ஏஜ்னு தெரிஞ்சுக்கலாம். வந்து வேறு ஒன்றும் இல்லை, நான் கொடுங்க. அது வந்து நிறைய சின்ன பசங்க தான் அந்த கேமில் ரொம்ப ஃபேமஸான கேம் இது. வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம நேம் கேட்குறாங்க. இதான் நம்ம யூசர் நேம் இது. இப்போ நான் அந்த கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ரொம்ப எரிச்சல் இருந்து இது ஒன்று போட்டால் ஒன்று வரும். அவன் நிறைய ரூல்ஸ் வச்சுப்பான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வந்துட்டு வந்து மேல்லாம் கொடுக்குறோம், ஜென்டர்லாம் கொடுக்குறோம். கொடுத்தீங்கன்னா ஃபீமேல் கொடுத்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர் வரும், மேல் கொடுத்தீங்கன்னா மேல் கேரக்டர் வரும். அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டெல்லாம் கரெக்டாக ஒரு பாஸ்வேர்டு போட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் உள்ளே போய்டலாம். உள்ளே போனதுக்கப்புறமேட்டு டன்னு கொடுத்துட்டீங்கன்னா சொல்லிட்டு உள்ளே போய்டாது. உள்ளே போனீங்கன்னா அப்படி வந்து வந்துடும், இந்த மாதிரி ஸ்க்ரீன் லோட் ஆகும் கொஞ்சம். அப்புறம் வந்துடும். இப்போ நான் வந்து கோஸ்ட் என் பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் என் பேர். பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம் இருக்குதுல்ல. இதில் வந்துட்டு என்ன கேமானால் நீங்கள் விளாட்லாம். அங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு நான் இந்த கேம் கூட என்ன கேமானால் விளாட்லாம். இங்கே பாருங்கள், அப்புறமேட்டு நீங்கள் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கா, அதை ஃப்ரெண்ட்ஸுன்னு அதை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு மேலே இது இருக்கா சர்ச் பாரு, அதில் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் விளாண்டிங்கன்னா அவங்க யூசர் நேம் மட்டும் கேளுங்க. அவங்க யூசர் நேமுக்கு நீங்கள் கரெக்டாக பேர் போட்டிங்கன்னா வரும். இப்போ நான் வந்துட்டு என் பழைய அக்கௌண்ட் பேர் போடுறேன். என் அக்கௌண்ட் வருதான் பார்ப்போங்க. நான் கோஸ்ட் ப்ரோ பிளேயர் போட்டாச்சு. வந்துட்டு போட்டிங்கன்னா என் பழைய அக்கௌண்ட், ரொம்ப பழைய அக்கௌண்ட் இது தூக்கி போட்டேன். எப்படி சொல்கிறது, டெலிட் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டு. சரி விடுங்க, வந்துட்டு இந்த சும்மா கொடுப்பாங்க. இப்படி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வந்து அவங்க விருப்பம் தான், அதை அக்செப்ட் பண்ணாதான். உங்களுக்கும் அந்த கேமில் போனீங்கன்னா நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டு இப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரோபக்ஸ் பட்டன் இருக்கா, அது பேர் என்ன, ரோபக்ஸ் இது. அது கேம் கரன்சி உங்கள்கிட்ட எல்லாம் வேணும். நோட்டிஃபிகேஷன் இது பட்டன், அது அந்த பெல் மாதிரி இருந்தது. இது வந்து சர்ச் பார். இதில் நீங்கள் வந்து என்ன கேம் வேணும்னு தெரியல. ஃபன் கேம் போடுற பாருங்க. ஃபன் கேம் போட்டிங்கன்னா இப்படி சும்மா அந்த கேம் பேர் போட அந்த கேமே வரும் உங்களுக்கு. ஆனால் ஃபன் கேம் சும்மா எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். ஏகப்பட்ட கேம் இருக்கும். அதில் எது நிறைய மோசமான கேம் இருக்கும், நிறைய சூப்பரான கேமும் இருக்கும். வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும், ஒரு சில இதெல்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்கும். இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு அவதார்ன்றது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் அவங்களால மாற்ற முடியும். பார்த்தீங்களா, நான் இருக்கேன்னா இந்த ஸ்கின் மொக்கையாக இருக்குது, இதெல்லாம் நூப் ஸ்கின்னு. எப்படின்னா ஸ்டார்டிங்கில் வரவங்க நூப்ஸுக்கு அதை கொடுப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா துந்துன் சஹோரு, இந்த இதை கண்டு எதாவது இருக்கும், மீன்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கெலாம் காசு கேட்பான், நெஜ காசு. அதெல்லாம் நமக்கு வேணாம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இது காசு வைக்காமல், ரொம்ப இதுவும் வைக்காமல் ஃப்ரீயாக நிறைய ஸ்கின் விட்டுருப்பான். எப்படி சொல்கிறது, கஸ்டமைஸில் போனீங்க, மார்க்கெட் ப்ளஸில் போனீங்கன்னா அந்த மாதிரி ஸ்கின்லாம் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த ஜான் இந்த கேரக்டர் எடுத்துக்கிறேன் நான், எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இவனை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ இருக்கா, அந்த ஃப்ரீயை நான் கிளிக் பண்ணப்போ இப்போ அந்த ஃப்ரீயை கிளிக் பண்ணோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஃப்ரீயை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கெட்டு வருது, அந்த கெட்டை கொடுக்கணும். அப்புறமேட்டு
இப்போ வந்துட்டு வந்து இங்கேருந்து வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்கும் அது ஃப்ரீயாக. நீங்கள் வந்து ரோபாக்ஸ்லாம் தேவையில்லை இதுக்கு, நீங்கள் ஃப்ரீயாக அப்படி எடுத்துக்கலாம். கேட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த கஸ்டமைஸ்க்கு போயிடும். அப்புறமேட்டு நீங்கள் கஸ்டமைஸில் போய்ட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்காக. இதில் எதுவுமே எல்லாம் நிறையா இருக்குது ஃப்ரீயாக. அதில் உங்களுக்கு வேண்டிய மாதிரி பண்ணிக்கோங்க. நிறைய மொக்கையான ஸ்கின்ஸும் இருக்கும், நிறைய சூப்பரான ஸ்கின்ஸும் இருக்கும் ஃப்ரீயாக. இங்கே வந்து நிறையா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்கின்ஸ்லாம் வந்துட்டு காசு கேட்பான். ஆனால் அது நிறைய கேமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கேமில் வந்துட்டு நம்ம நிறைய ஸ்கின்னுக்கு தேவையான இது கொம்பு அந்த சும்மா நிறைய ஃப்ரீயாக இருக்கும் அந்த கேம்லேயே. என் கேரக்டரில் கூட பழைய அக்கௌண்ட்டில் காட்டினேன், அந்த பழைய அக்கௌண்ட்டில் கூட கொம்புலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு வேறு ஒரு சில கேமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதெல்லாம் அதில் தான் போய் எடுத்தேன் நான். நீங்கள் சும்மா ஒரு யூடியூப்லேயே சர்ச் பண்ணிலாம் கிடைக்காது வந்து ஃப்ரீ ஐட்டம்ஸ்லாம். இப்போ உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்துட்டு நிறைய ஃப்ரீ ஐட்டம் இருக்கிற இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து வீடியோவில் போடுறேன்னா. வந்துட்டு இப்போ ஆக்சசரிஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டு அந்த கஸ்டம் போனோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கஸ்டமில் போய்ட்டு பர்ச்சேஸில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நம்ம வந்து ஜான் ஒருத்தனை வாங்கணுமா, அவன் இருப்பான் அதில். இதில் வந்து அவனை எடுத்து நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்காங்க பார்த்தீங்களா, இவன் தான் ஜான். இது வந்து கேரக்டர் பேர். இது சும்மா கிளிக் பண்ணிட்டு நான் கிளிக் பண்ணிட்டு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா அவனாக மாறிடுவீங்க. நீங்கள் ஸ்விட்ச் கொடுக்கணும். இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணல, இப்போ நான் வேறு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள், இப்போ வந்துட்டு ஹெட் அண்ட் பாடின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். எப்படின்னா எப்படி சொல்கிறது, அவன்கிட்ட இந்த ஆக்சசைஸ் கழுத்தில் போடுறது, அவன் முடி எல்லாமே தனித்தனியாக ஒரு இடத்துல செக்ஷனில் போய் நின்றான். அதில் வேணுன்னா எனக்கு வந்துட்டு அவன் முடி மட்டும் எனக்கு போதும், அவன் தேவையில்லைனா அந்த முடி மட்டும் தனியாக இருக்கும், அந்த முடி எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அவன் மூஞ்சி மட்டும் எனக்கு வேணுன்னா அதுவும் வச்சுக்கலாம். அவன் பாடி கை அது மட்டும் வேணுன்னா கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். ட்ரெஸ்ஸு கூட அவன்கிட்ட இருக்கும் நிறையா. அதில் நீங்கள் நிறையா இந்த மார்க்கெட் ப்ளேஸில் போய் தேடிங்கன்னா கிடைக்கும். ஒரு செக்ஷனாக போய் தேடி பாருங்கள், நிறையா கிடைக்கும். நிறையா ஃப்ரீயான ஐட்டம்லாம் விட்டு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கின் கலரில் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இதில் பாருங்கள் ஆக்சசரிஸு அந்த அனிமேஷனு ஏகப்பட்டது இருக்குது இதில். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது இந்த லெஃப்ட்டு கால் கை ஷூ எல்லாம் போட்டுக்கலாம். கை சைஸு மாற்றிக்கலாம். கையும் பாருங்கள் அப்படியே வந்துட்டு லேகோ பொம்மை மாதிரி இருக்குது கை, அதெல்லாம் மாற்றிக்கலாம். நீங்கள் பாடியும் மாற்றிக்கலாம். ஷர்ட்டு இது அவன் சட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த இருக்க பாருங்கள், இவன் சட்டை அது அவன் ஜானோட அந்த கேரக்டரோட சட்டை அது. அவன் சட்டை கூட நம்ம மாற்றிக்கலாம். இருங்க இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்துட்டு எப்படி கேமுக்குள்ளே போய் ப்ளே பண்ணுறதுன்னு கட்டணும். பார்த்தீங்களா எவ்வளோ கேம் இருக்குது இதில், நீங்கள் என்ன கேம் வேணால் போய் விளாடலாம். இப்போ நான் வந்துட்டு டெட் ரிலீஸ் இந்த கேம் பேர், இந்த கேம் நான் ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கீழே பார்த்தீங்கன்னா அது விரும்ப இருக்கா, அது ப்ளூ கலரில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அது கேமுக்குள்ளே போவோம். அது வந்துட்டு கேமுக்குள்ளே போனோடனே நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக விளாடலாம். நிறைய கேம் வந்து ரோப்ளாக்ஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடலாம். உள்ளே போனீங்கன்னா நான் மொட்டையாக இருக்கேன், எங்கடா போச்சு முடியும் அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த கேமில் அப்படி இப்போ நான் அப்படி லீவ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த கேமில் எந்த கேமான அப்படின்னா லீவ்னு இருக்குமா, ரோப்ளாக்ஸ் சிம்பிள் அமுக்குனிங்கன்னா லீவ்னு இருக்கும். லீவு கிளிக் பண்ணிங்கன்னா லீவ் பண்ணிடலாம். அப்புறமேட்டு நிறைய ஆட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, இந்த கேமில் எத்தனை பேர் எந்த சர்வரில் எத்தனை பேர் விளாட்றாங்க அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஆட் ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம் அவங்கள. அப்படி செட்டிங்ஸ் இதில் போய்ட்டு வால்யூம் குறைக்கிறது, கிராஃபிக்ஸ் இது அதெல்லாம் வரலாம். இப்போ அப்படி லீவ் பண்ணோன்னா அந்த லீவ் இருக்குது, அது லீவ் அமுக்கணும். அமுக்கினீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு டக்குன்னு வெளியே வந்துடும். அதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் வெளியே வரும். இப்போ வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் என்னென்ன கேம்லாம் ப்ளே பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும். கஷ்டப்பட ட்ரை பண்ணி தேடணுமா அப்படிலாம் இருக்காது. இங்கே இருக்கும் அந்த கேம்லாம். நீங்கள் தேவைன்னா டக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு திரும்ப ப்ளே பண்ணலாம் அந்த கேமை. நிறைய சூப்பரான கேமும் இருக்கும், நிறைய மொக்கையான கேமும் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நல்லா தேடி விளையாடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டிங்கன்னா செம ஜாலியாக இருக்கும் அந்த கேம்லாம். ஏகப்பட்ட கேம் சூப்பராக இருக்கும், மறக்காம ட்ரை பண்ணுவோம். ஸ்டோரி கேம் கூட நிறைய இருக்குது, பிரேக் இன் ஸ்டோரி அந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது அதில். அதெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் கோஸ்ட்.